சென்சார் சர்டிஃபிகேட் வருமா வராதா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா? 9ஆம் தேதி ரிலீஸ்னும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல வந்து படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது சென்சார் சர்டிஃபிகேட் வராமே இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு அவசர வழக்கா விசாரணை பண்ணணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் வழங்க மறுக்கிறாங்க. அதாவது வந்து குறிப்பிட்ட தேதியில வந்து படத்தை வந்து தடை செய்யறதுக்கு வரவிடாம பண்றதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசியல் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்கு. இன்னொரு பக்கம் நீதிபதியே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் டிலே ஆக இன்னும் பல இடங்களில் டிக்கெட்டுகள் எதுவும் பண்ண முடியலை. ஸோ அப்படி இருக்க சூழலில் இது டிலே ஆக ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் ஒரு படம் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு, சென்சார் சட்டமே இருக்கு. அதை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே பரபரப்பு செய்தான். மத்திய அரசு நிச்சயமா வந்து இதுல தலையிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழத்தான் செய்து நெருக்கடி விஜய்க்கு இருக்கா? நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் January 9 to 12. Click the link below and register. மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பாலாஜி ரூப் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சென்சார் சர்டிஃபிகேட்டில் பஞ்சாயத்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாதது எதற்காக விஜய் அரசியலுக்கு வந்து டார்கெட் செய்யப்படுவார், அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் இருந்தாலும் ஒரு திரைப்படமாக அவங்க ஒரு படம் எடுத்துக்கிறாங்க, ஒரு தயாரிப்பு நிறுவனம் இன்வால்வ் ஆகிருக்கு, பல கோடி ரூபா புழங்குற இடம், பல கோடி ரூபா போட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் எப்போயாவது இது மாதிரி அரிதான சம்பவம் நடக்கும். பட் அது விஜய்க்கு நடந்திருக்கிறது. நாளைக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டை இப்போ வரையும் வாங்கலை, படமே 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது, ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. கோர்ட் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு நாளை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது, சென்சார் சர்டிஃபிகேட் வருமா வராதா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி நகருது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வந்து பெரிய கேள்வியாக மாறிடுச்சு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ பேச்சாக இருக்குது. இப்போ 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறதா ஆல்ரெடி திட்டமிட்டு அவங்க வந்து தியேட்டர்ஸ்லாம் கூட கமிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சென்சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி சென்ற வருடம் வந்து அப்ளை பண்ணாங்க. அன்னைக்கு படம் பார்த்தவங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் 2 பேர்ட்டையும் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில காட்சிகளுக்கு வந்து அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் நீக்க சொல்லி அந்த காட்சிகள் அது இல்லாமல் சில காட்சிகளில் வந்து மியூட் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் பண்ணி கொண்டாங்க அப்படின்னோடனே அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு போய் அவங்க மறுபடியும் வந்து சென்சார்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த படப்பிரதியை. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்சார் அதுக்கப்புறம் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாகவே இருக்காங்க. சுத்தமாகவே எந்த பதிலும் சொல்லலை. இதுக்கு நடுவில் மலேசியாவில் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் குழுவோடு அங்கே போனாங்க வந்தாங்க, எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வந்து 9ஆம் தேதி ரிலீஸ்னும் போது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் வந்து படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது சென்சார் சர்டிஃபிகேட் வராமே இருந்துகிட்டு இருக்கு. நேற்று திங்கக்கிழமை, அதுக்கு முன்னாடி சனி ஞாயிறு வந்து விடுமுறை சென்சார் போர்டு. ஸோ திங்கக்கிழமை நேற்றுக்கு சென்சார் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நீங்கள் பராசக்தி கூட பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து சென்சார் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து ஜனநாயகனுக்கு வந்து சென்சார் இது வரைக்கும் கொடுக்கப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு சென்சார் போர்டில் போய் நேரடியாக விசாரிக்கும் போது அவங்க வந்து பெருசாக வந்து பதில் சொல்லாமல் ரெஸ்பான்ஸ் இல்லாமல், அதாவது மௌனமாகவே வந்து அது கடந்து போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவசரமாக ஆலோசனை பண்ணி இது ஒரு அவசர வழக்காக விசாரணை பண்ணணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டிசம்பர் 19 வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணிட்டோம், கட்ஸ் கொடுத்தாங்க, மியூட்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். ஆனால் வந்து பதிலே இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு உடனே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னா வந்து 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் ரிலீஸ் தேதி வச்சுருக்கோம். அப்படி அன்னைக்கு குறிப்பிட்ட நாளில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியலைன்னா பெரிய பொருளாதார நஷ்டம் எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவை பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆஷா அவங்கக்கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி மத்தியானம் 2:15 மணிக்கு அந்த மனு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அவசர வழக்காக அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த மனுவை பற்றி விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தரப்பினர் இருக்காங்க. ஒன்று வந்து தயாரிப்பு நிறுவனம், இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு. 2 பேருமே இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க. ஸோ விசாரணையில் நீதிபதி ஏன் வந்து சென்சாருக்கு வந்து தாமதமாகுது அப்படின்ற கேள்வியை சென்சார் போர்ட்டை கேட்டிருக்காங்க. சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஆல்ரெடி வந்து நாங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், அதை அக்செப்ட் பண்ணி அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து இது மத சார்ந்து காட்சிகள் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில புகார்கள் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்திருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இந்த 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 சென்சார் போர்டுலேருந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அதாவது வந்து இங்கே வந்து இவங்களால வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, இவங்களால சென்சார் கொடுக்க முடியல அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சா இங்கே இல்லாத 10 பேர் அங்கே உட்காந்து பார்ப்பாங்க. அது இப்போ அந்த புகார் சரியா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ மேல்முறையீட்டுக்கு அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சதுலேருந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் வராமல் இருக்குது. ஸோ ஒரு பதில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை உடனே வழங்க முடியும். பதில் வராமல் இருக்கிறதுனால இது நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு முன்னாடியே சென்சார் அப்ளை பண்ணி கூட இன்னும் எங்களுக்கு சென்சார் கையில் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. ஸோ நீதிபதி ஆஷா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை நாளைக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டும் அப்புறம் தயாரிப்பு நிறுவனமும் வருவாங்க. இங்கே 2 தரப்பு வக்கீலும் வந்து பார்த்திங்கன்னா ஆஜராகி வாதாடுவாங்க. ஸோ அவங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அந்த புகார் வந்து எழுத்துப்பூர்வமாக வந்த புகாரா, அப்படி எழுத்துப்பூர்வமாக வந்த புகாராக இருந்தால் அந்த புகாரை யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக கேட்பாங்க. விசாரணையில் வந்து தெரிய வரும். சென்சார் போர்டு அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பாங்க. அப்படி வந்து எழுத்துப்பூர்வமாக வராமல் வந்து வாய் மூலமாக வந்த புகாராக இருந்தால் அது அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி ஒரு படத்துக்கு தாமதம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கேட்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறதுனால அது வந்து நிச்சயமாக அந்த ரிவைசிங் கமிட்டி உடனடியாக அதை பார்த்துட்டு அவங்க நீதிபதி முன்னாடி வந்து அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னும் போது நிச்சயமாக அடுத்த நாளைக்கு வந்து இந்த வழக்கு வரும்போது பல விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வழங்க மறுக்கிறாங்க. அதாவது வந்து குறிப்பிட்ட தேதியில் வந்து படத்தை வந்து தடை செய்கிறதுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கான வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசியல் இதில் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்குது. இன்னொரு பக்கம் நீதிபதியே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் 9ஆம் தேதி வரலைன்னா 10ஆம் தேதி வரலாமே, ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வழக்கு அவசர வழக்காக இன்றைக்கி தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை. ஸோ இது விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்போ சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மத சார்ந்த சில கருத்துக்கள் இருக்குதுல்ல அப்படின்னு அவங்க சொல்லும் போது இதெல்லாம் எது சரி அப்படிங்கிறத விசாரணை பண்ணி தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியுமே தவிர தடாலடியாக வந்து அவங்க மனு தாக்கல் பண்ணிட்டாங்கிறதுக்காண்டி ஒரு முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா சென்சார் போர்டுங்கிறது மத்திய அரசு நிறுவனமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி விசாரணைக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவுரை கிடைக்கும். இல்லை சார், இப்போ ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து சென்சார் போர்டாக இருக்கிறது. ஸோ பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் அது துறை இருக்கிறது. இப்போ பாஜக வந்து விஜயின் படத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இப்படி தான் அது பார்க்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பாசிட்டிவாக தான் மாறும். விஜய்க்கு படம் நிலையாச்சுன்னா அது மேலும் விஜயோட படத்தை முடக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பாரு விஜய் இப்போ முடக்கிறாங்க, அரசியலுக்கு வர நினைக்கும் போது ஒன்றிய அரசு அழுத்தம் தருது அப்படின்னா அது விஜய்க்கு ஒரு பாசிட்டிவாக மாறும் பொழுது இதில் அவங்களுடைய அழுத்தம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரெண்டாவது, இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் டிலே ஆக இன்னும் பல இடங்களில் டிக்கெட்டுகள் எதுவும் பண்ண முடியலை. எல்லா பிஸ்னஸுமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஒரு ஆவலாக காத்திருக்கும் போது ஃபாரின் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க சூழலில் இது டிலே ஆக ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? திட்டமிட்டபடி வெளியாவதில் சிக்கல் இருக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுமா? இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு சென்சார் போர்டு வந்து அனுமதி கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்காம இந்த ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து சென்சார் போர்டோட சட்டம். ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்சார் போர்டு வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஆயிரும். சென்சார் போர்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நிபந்தனைக்கும் கட்டுப்படுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் வந்து ஆட்சேபனையான காட்சிகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. பல விஷயங்களை ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தில் ஒரு மத சார்ந்த ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கும் போது அது சரியா தப்பா, அது வந்து நியாயமானதா, இது எல்லாமே வந்து அவங்க விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு கலந்து ஆலோசனை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க முடிவுக்கு வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் ஒரு படம் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது, சென்சார் சட்டமே இருக்குது. அதை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் வேறு வழி இல்லாமல் ஒரு தேதியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்குமா கிடைக்காது
தெரியாதா அப்படின்னு தெரியாமல் அதை பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பரபரப்பு செய்தி தான். என்ன நடந்தாலும் பரபரப்பு செய்தி தான். அதனால் இது வந்து மத்திய அரசு நிச்சயமாக வந்து இதில் தலையிட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழத்தான் செய்து நெருக்கடி விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு இன்னைக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அந்த கரூர் சம்பவத்தில் சிபிஐ வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க விஜய்க்கு ஆஜராக சொல்லி. ஸோ ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னா ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து தோணுது. அது நமக்கு தோன்றதை விட பொதுமக்களுக்கு அது நிறையாவே இருக்குது. சார் இப்போ படம் வெளியாவதில் சிக்கல் அது தள்ளி போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, படம் இந்த சென்சார் போர்டு வந்து சொல்கிற வாதங்கள் அது நியாயமான வாதங்களாக இருந்தால் முறைப்படி புகார், அதாவது எழுத்துப்பூர்வமான புகார் வந்திருந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த 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 காட்சிகளை நீக்க சொல்லி கேட்பாங்க. அந்த காட்சிகளை வந்து இந்த 1-2 நாட்குள்ளே நீக்கி கொடுத்துட்டாங்கன்னா சென்சார் வந்து வழங்கப்படலாம். அதாவது நாளைக்கே இது கோர்ட்டில் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, இல்லைன்னா அது வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காட்சிகள் இருக்குது, இதனால் இந்த படம் வந்து வந்தால் ஆபத்து அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்சார் சர்டிஃபிகேட் நிறுத்தி வைக்கவும் படலாம். அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டால் படம் வந்து குறித்த தேதியில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தடை செய்யவும் படலாம். என்னன்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் விஜய் அவர்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே. படங்கள் தாமதமாகிறதும், இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனை வரதும், படம் வெளியீட்டின் பொழுது பிரச்சனைகள் வருவதும், ப்ரொடியூசர் இப்படி பல பிரச்சனைகளை ரிலீஸின் போலே சந்தித்தவர் தான் விஜய். அதனுடைய தாக்கத்தால் தான் அவர் அரசியலுக்கே வந்தார். அவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாங்க, அவருடைய அந்த லைம்லைட் வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையாக இருந்தது. அப்போ மீண்டும் முதல்ல இருந்து தொடங்குறாரா, அல்லது அவர் விஜய் சந்தித்த அனுபவத்தையே மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க விரும்புகிறாரா? இதெல்லாம் இந்த சமயத்தில் நடந்தால் இது ஒரு ஒரு பாசிட்டிவாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கா விஜய்க்கு? இது வந்து விஜய்க்கு வந்து பாசிட்டிவாலாம் மாறாது. இதெல்லாம் வந்து அரசியலுக்குலாம் பெருசாக வந்து சப்போர்ட் ஆகாது. பட் என்னென்னா ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி வரல அப்படின்னா விஜயோட ரசிகர்கள் பெரிய ஏமாற்றம் அடைவாங்க. இதில் அரசியலில் வந்து விஜய்க்கு இது ஒரு செல்வாக்காக மாறுமா அப்படின்னா மாறாது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பல படங்கள் விஜய் படங்கள் வரும்போது ஏகப்பட்ட சர்ச்சைகள் நடந்திருக்கு. டைம் டு லீடுன்னு தலைவா படத்தில் போட்டப்ப அன்னைக்கு அந்த படம் வந்து தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆகலை, மற்ற மாநிலங்களில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விஜயோட படங்கள் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள். எனிவேஸ், ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி திரைக்கு வருவதில் ஒரு சிக்கல். யார் அந்த புகார்தாரர் அப்படிங்கிற ஒரு கோணத்துலையுமே, ஏன்னா இப்போ டக்குன்னு போகிற போக்கில் இப்போ யார் வேணால் படத்தை பற்றி ஒரு புகார் கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்படியாக இருக்குமா, இல்லை அதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும்ல. இப்போ எனக்கு ஒரு படத்தை பிடிக்கல, நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு படத்துடைய ரிலீஸ் தேதியை நிப்பாட்டி வைக்க முடியுமா? ஏன்னா இது ஒரு திரைப்படம்னு பார்க்கும்போது ஒரு திரைப்படம், ஒரு ப்ரொடியூசர், ஒரு பல பேர் இன்வால்வ் ஆனது, பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு தொழிலாக பார்க்கும்போது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தேதியில் வரல அப்படின்னா எல்லாருக்கும் அது சிக்கல்களை ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ யார் அந்த நபர் அப்படிங்கிறத இதையுமே தேட ஆரம்பிக்கிறாங்களே. இல்லை, யார் அந்த நபர் அப்படிங்கிறத விட நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் புகார் கொடுத்துட முடியாது. அந்த புகார் பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பட் இந்த மத ரீதியான ஏதோ ஒரு காட்சிகள் இருக்குது அப்படின்னும் போது ஏதாவது ஒரு மத தலைவர் வந்து இதை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யார் என்னன்னு இது வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ கோர்ட்டுக்கு வந்துட்டதுனால நிச்சயமாக நாளைக்கு வழக்கு விசாரணை வரும்போது அப்படி ஒரு எழுத்துப்பூர்வமான புகார் வந்தது உண்மைதானா அப்படின்னா அந்த புகாரை கொடுத்தது யார் அப்படிங்கிறது எல்லாமே வெளியே வரும். அடுத்தடுத்து விசாரணையில் தான் இது தெரியும். ஒருவேளை நாளைக்கே வந்து நீதிபதி வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டாலும் இடலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து தாமதமானாலும் ஆகலாம். ஏன்னா சென்சார் போர்டுமே சொன்னதுமே நீங்கள் கேட்குற டைமுக்குள்ளெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, அப்படிலாம் நீங்கள் நிர்பந்திக்க முடியாது, ஒரு பிரச்சனை வந்துருக்கிறது நாங்கள் ரிவைஸ்க்கு கொடுத்துருக்குறோம், அது வந்தால் தான் தர முடியும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, நாங்கள் சொல்கிற டைமில் தான் தர முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க. ஆனால் அதை கோர்ட் எப்படி எடுத்துப்பாங்க, நீதிபதி என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் சூழல் மாறும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, பராசக்திக்கு ஒரு நியாயம், ஜனநாயகனுக்கு ஒரு நியாயமா? ஏன்னா அவங்களுக்குலாம் ரீசன் சார் உடனே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுகிறாங்க. அண்ட் ரெண்டாவது ரெஸ்பான்ஸ், இந்த படம் முந்தைய விஜய் படத்தை விட முதல் நாளில் வந்து பெரிதளவான வசூலை பெறுவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டமே, எந்த அளவுக்கு உண்மை? முதல் நாளில் மட்டும் பெரிதளவில் வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது நாள்லேருந்து பாதி தேட்டர் ஆயிரும். அந்த பெரிய வசூல் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பராசக்தி வரவும் சொல்கிறீங்களா? ஆமாம். என்ன 2வது நாள்லேருந்து வசூல் வராதுங்க நம்ம சொல்லிட்டு டக்குனு 2வது நாள்லேருந்து வசூல் வராதுன்னு சொல்ல, 1000 தேட்டரு முதல் நாள், 2வது நாள் 500 தேட்டரு வசூல் குறையத்தானே செய்யும். எனிவேஸ், முதல் நாளில் 150 கோடி அல்லது 200 கோடி முதல் நாள் கலெக்ஷனே ரெக்கார்ட் பிரேக்கிங்காக ஜனநாயகன் நம்மையும் நம்புவோம் சார். பொறுத்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.